ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் மேக். அனைவருக்கும் வணக்கம். இது கலர் மேக் சேனலில் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலில் பாருங்கள். சரி, தினைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெரிய விஷயங்களை பற்றி பேசுகிறதே ஒரு வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் கேள்வி கேட்குறாங்க. ஆமாம், எல்லாரும் ஒரு பணியை பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில் புதுசாக சில கட்சிகள் ஆரம்பிச்சு வராங்கல்ல. நானும் ஒர்க்கண்டா அது நான் 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 ரவுடியா சொல்லிட்டு வண்டியில் வண்டியில் வருவாங்க. அந்த மாதிரி இவங்களா ஒரு முன்னிருந்து ஒரு போராட்டம் நடத்திருக்காங்க. ஆமாம். அதில் யாருன்னா போராட்டம் நடத்தினா என்ன பண்ணுவாங்க? கட்சி தலைவர் வருவாங்க. தாவேகா சார்பாக தமிழ்நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு, அப்புறம் பாலியல் குற்றம் அடிஷனலா அப்படி ஆட் பண்ணிட்டு ஒரு போராட்டம் நடத்துறாங்க. போராட்டம் வரவேற்கிற விஷயம் தான், இது வர வேண்டியதுதான், கேட்க வேண்டிய விஷயம் தான், தப்பே கிடையாது. போராட்டம் பண்ணுங்க, அதுதான். அதுக்கு தான் நீங்க வந்து கேளுங்க தான் நம்மளும் கேட்குறோம். ஆனா போராட்டம் நடத்தும் போது உனக்கு என்ன பேசணும் பாரு, நான் ஒரு தலைவனே இல்லாம தற்கொலையெல்லாம் போராட்டம் நடத்துது. அதுதான் கொடுமை. ஏன்னா தலைமை தற்கொலையா இருக்கப்ப ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அது நாவடக்கமாவது வேணும்ல. சரி, ரைட்டு, போராட்டம் இல்லாம தலைவன் இல்லாம ஒரு போராட்டம் நடக்குது. அப்ப நாவடக்கம் வேணா இப்படின்னா நீ என்ன பிரச்சனை யாரை கேட்க வந்து அதை மட்டும் கேட்கணும். அதான் நியாயமான விஷயம். இதுக்கு சினிமாக்காரன் எடுத்து உள்ள போடுற. ஏன்னா நீ சினிமாக்காரன் தானே, நீ விளம்பரம் பண்ணதானே வந்திருக்க. ஆதவ் என்ன சொல்லிருக்காரு, திரு ரஜினிகாந்த் அவரை பத்தி பயந்து ஓடிட்டாரு. பயந்து ஓடிட்டாரு. அது யாரு காரணம்? முழுக்க திமுக அவரை மிரட்டி, நீ அவ்வளவுதான் சொல்லி மிரட்டி ரஜினிகாந்த் போக சொல்றாங்க. அதாவது இவர் டிஎம்கே இருக்கும்போது தெய்வீக கட்சி. அதான் சொல்ல வரப்ப என்னன்னா, தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு சிஸ்டத்தை மாற்றணும், எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது. அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். அப்படி ரஜினிகாந்த் மிரட்டி போக வைக்கிறப்ப இவர் கூட்டணி கட்சிக்கு திரும்ப இருந்தார் இவரு. சரி, அப்ப முக்கிய காரணம் இவர் தான். இவர் தான் மிரட்டி பண்ண நினைக்கிறேன். அந்த மாப்பிள்ளை மூஞ்சி ரவுடின்னு தெரியுது. ஆனா ரஜினி இப்ப எல்லாம் மிரட்டலுக்கு ரஜினிகாந்த் இருப்பார் நான் யோசிக்கிறேன். அதான் ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படி ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? நீ என்னடா பிஸ்கட் தலைவர் ஜெயலலிதாவே ஓட பவர்ல இருக்கும்போது ஒரு சிஎம் மேடத்தை எதிர்த்து கேள்வி கட்ட ஒரு ஆள் இருக்காருன்னா அது ரஜினிகாந்த் எல்லாருக்கும் தெரியும். பதவியில இருக்கிறப்பவே நாங்க அப்படி பத்தாவது என்னது இவரு கலைஞர் மேடையிலே பேசிட்டு இருப்பாரு. பத்தாவதுக்கு அஜித் மேல இருந்து எதிர்த்து பேசுவாரு. அவரு எழுந்துச்சுன்னு பக்கத்துல சிஎம் வச்சுட்டு கை தட்டுவாரு. நாங்க ஆக்சுவலா சினிமாவே அரசியலையும் எப்பவுமே ஒன்னும் மிக்ஸ் பண்ண மாட்டோம். எதுக்காக மிக்ஸ் பண்றா? நீ மிக்ஸ் பண்ணிட்ட, பண்ணக்கூட இடத்துல மிக்ஸ் பண்ணிட்டேன். நீ கேள்வி கேட்க வந்தனா கேள்வி மட்டும் கேட்டு போனோம். ரஜினிகாந்த் பயந்துட்டாரு. ஆனா எங்க தளபதிக்கு தில்லு இருக்கு. ஏன் தலைவன் வரல? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, மரியாதையா இருந்துக்குங்க தாவேக கட்சிக்காரங்க. நீ எங்க வேணா தோடு, ரஜினிகாந்த் ஹை வோல்டேஜ் மரியாதையா இருந்துக்கு. ஏன்னா அவர் இல்லாம அரசியல் பண்ணவே ஒரே விஷயம். அவர் இப்ப நாளைக்கு இவர் முதலமைச்சர்னா அவர் கூட இருப்பாரு. அவர் எக்ஸாம்பிள் என்ன, அவர் பொதுவான ஆள். அவரு அதான் சொல்லுவேன், பொதுவான ஆள். இன்ன வரைக்கும் பிஎம் மோடி அவர் வீட்டுல பாப்பாரு. ஆமா, மலேசியா மினிஸ்டர் யாரு, மலேசியா மினிஸ்டர் பிஎம் அவர் வீட்டுல பாப்பாரு. அதாவதுங்க, ஒரு சிங்கப்பூர் பிஎம் இவரை பாப்பாரு. ஒரு நடிகனுக்கான வேலையை செஞ்சுட்டு அவர் பாட்டு போயிட்டு இருக்காரு. அரசியல் வேணா ஒதுக்கிட்டாரு. சரியா? இன்னைக்கு என்னன்னா, இப்ப நீ முதலமைச்சர் புத்தகத்தை ஆதவே யோசிச்சுட்டு பார்க்கல. வேற விஷயம், ஆதவே முதலமைச்சர் வச்சுக்க ஒரு மீட்டிங் கூப்பிடுற ரஜினி வரமாட்டாரா? சொல்லு. ஏன்னா நீ முதலமைச்சரை கூட்ட வரதான் செய்வாங்க. இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான மரியாதை. உனக்கு உன் தலைவனுக்கு மரியாதை நடத்த தெரியாது. என்ன காரணம்? ஒரு கூட்டம் நடத்துறீங்க, நடத்துறது தலைவன் தான் தலைமை தாங்கணும். தலைமை தாங்க இந்த மாதிரி தற்கொலைகள் தலைமை தாங்கிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி இருக்கும் பேச்சு? கட்சி இப்படிதான் நடக்கும், கேவலமா நடக்கும். இதை சொல்லியிருக்கு. அதெல்லாம் குடும்பம் இல்லை சொல்லியிருக்கு. சிஎம் சாரை ஒரு டிபேட் கூட போறாங்களாம், 2 பேரும் வச்சுக்கிட்டு. ஃபர்ஸ்ட் ஆல் டிபேட்டுக்கே வரமாட்டான். அது வேற அது தெரிஞ்சுக்க முதல்ல. அந்த சாட்டே பாவம் அழுகுறாரு. டிபேட்டுக்கு எவனும் வரமாட்டானுங்க அவனுங்க. அவரு விஜய் பயந்துட்டாரு. டிபேட்டுக்கு நம்ம ஆளுங்க அடி வாங்குற பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. அதனால யாரும் போற விஜய் சொல்லிட்டாரு. ஏங்க, சிஎம் சார் மேல நமக்கும் 1008 இது இருக்குங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அவர் 1000 நாள் இப்ப சிஎம் பொசிஷன்ல இருக்காரு, சிஎம் இருக்காரு. எலெக்ஷன் அந்த தேர்தல் டைம்ல அவர் மரியாதை பேச தப்பு கிடையாது. ஆனா இப்ப சிஎம் கரண்ட் சுச்சுவேஷன் இருக்க சிஎம் பார்த்து நீ முட்டாள் சிஎம் சொல்ற எப்படி? அந்த விஷயம் பதிவு பண்ணியிருக்காரு. அப்ப கொஞ்சம் கூட சபை நாகரிகமோ அரசியல் நாகரிகமும் தெரியாதா? அதாவது விமர்சனத்தையே வைக்கணுங்க. உங்க ஆசை தப்பு நடந்திருக்கு, இதெல்லாம் சுட்டி காட்டினா தப்பு இல்லை. நீ சம்மந்தம் இல்லாம உனக்கு பேச தெரியாம என்னென்ன எடுத்து பேசிட்டு இருக்க. இது ஒரு கூட்டம். நான் என்ன சொல்றேன்னா, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னாரா அரசியலுக்கு வர போறேன்னு சொல்லியிருப்பாரு. இவரெல்லாம் கக்கூஸ்ல உட்காந்து ஒட்டு கட்டிருப்பாரு. அவர் ஏன் அரசியல் விட்டு போனார்னா, அவராலே இப்ப நம்மலாம் என்னன்னா இந்த கொரோனாவை எதிரே பார்த்துருக்க மாட்டோம். கட்டாயமா இப்ப தலைவன் கூட்டம் கூட்டி 40 பேர் செத்து போனானே,
அதாவது அவர் யோசிச்சாருங்க, கூட்டம் கூட்டி கொரோனா பரவி 4 பேர் நம்ம இறக்குறது பிரச்சனை, நம்மளால 4 பேர் பாதிக்க சொல்றோம் ஒரு தலைவன். அது இல்லாம தன்னை விமர்சிப்பாங்கன்னு தெரிஞ்சு அந்த மனுஷன் நம்ம ஒதுக்கிட்டாரு. எவ்வளவு இப்ப நீ விஜய் மட்டும் நான் அரசியலுக்கு வரல பின்னாடி போக சொல்லு, போக முடியுமா அவரால்? எவ்வளவு தைரியமே கிடையாதுங்க அந்த ஆளுக்கு. அவர் போக மாட்டாருன்னா அந்த விஷயம் இருந்தாலும் வெளில போனா எவ்வளவு பேர் தாக்குவாங்க. ஆனா அது பரவாயில்ல இதுக்காக என் மக்களை பலிகராக்க மாட்டேன் நான் போறேன்னு சொல்லிட்டு அரசியல் போயிட்டாரு. வரன்னு சொல்றதுக்காச்சும் சொல்லிடலாங்க, வரலன்னு சொல்றது ஒரு தனி தைரியம். ஏன்னா நம்ம சொல்லிட்டோமே என்ன நினைப்பாங்க, எவ்வளவு விஷயம் ஒரு கான்ஸ்பிரசி தேடி போயிட்டு இருக்கும். அட்லீஸ்ட் என்ன நினைச்சிருக்கேன் அவங்க கூட வந்து என்ன சொல்றாங்க, அட்லீஸ்ட் எலெக்ஷனை சந்திச்சுட்டு தோல்வி அடைஞ்சிட்டு கூட நீங்க போயிருக்கலாம், கட்சி கழிச்சிருக்கலாம். வரதுக்கு முன்னாடியே வேணாம் சொல்லிட்டு போனா இப்ப எவ்வளவு யோசிச்சுப்பா ரஜினிகாந்த். அதுக்குதான் இந்த மாதிரி 40 பேரை கொண்டுட்டு போதி பதுங்கல இல்ல, 4 பேரை காப்பாத்து சொல்லிட்டு ஒதுக்கிட்டாருல, அதோடய சரி அவர் தன்னை தானே சாக்ரிஃபைஸ் பண்றாருல, அதான் படத்துக்கிட்டால வேற விஷயம். ஆனா இதை கம்பேர் பண்ணும்போது ரஜினிகாந்த் இருக்க தைரியம் விஜய் கிட்ட இல்ல. நீ ரஜினிகாந்த் போட்டா சிம்பிளா பிரஸ் மீட் 4 பீட் கொடுப்பாரு. உன் தலைவனால உன் தலைவனை சினிமா இதுவே வேணாம், அரசியலே வேணாம், சினிமா பத்தி கொடுக்க முடியுமா பேட்டி? நான் கேட்கறேன், அதான் கேட்கிறேன். ஐயா ரஜினிகாந்த் வந்து அரசியல் கட்சியிலே இல்ல, அவர் எந்த கட்சியும் சாதாரண ஆள் கிடையாது. ஜெயலலிதா அம்மா இவங்க இருக்காங்க, அதாவது ஏடிஎம் கூட இணக்கமா இருந்திருக்காரு, டிஎம் கூட இணக்கமா இருந்திருக்காரு, எல்லா கட்சியோட இணக்கமா இருக்காரு. அவர் வந்து ஒரு காமன் மேனா எல்லாரும் பாக்குறாங்க. அப்ப நீ பதவி இருக்கும்போது என்ன ஒரு மீட்டிங் விட்டா போவதான் செய்வான், அது இயல்பது. அதான் நான் சொல்றேன், தள்ளிவன் யாரு தள்ளிவன் விஜய் இருக்கான் பாரு. விஜய்க்கு வந்து இன்னைக்கு தூக்கி வச்சு கொண்டாடுறாரு எம்ஜிஆர். அவரே பார்த்தவர், எம்ஜிஆர் பார்த்தே இருக்க மாட்டாருப்பா. விஜய் எல்லாம் பிறந்தே இருக்க மாட்டார் எம்ஜிஆர் இருக்கும் போதுலாம். இவரெல்லாம் ஒரு ஆளும் பேச வந்துட்டாரு தான் சொல்றேன். அப்படியாப்பட்ட எம்ஜிஆர் ஆட்சியிலேயே அவர் கூட இருந்த ஒரு ரஜினிகாந்த், நீ என்ன பிஸ்கோத்து நீ அவரை விமர்சனம் பண்ற? அதே சொல்லிட்டாரு, விமர்சனம் பண்ணல இருந்தாலும் பயந்து ஓடி போயிட்டு இன்னைக்கு அவரு அந்த பயன்ற வார்த்தையை பேசக்கூடாது. சரி இதெல்லாம் விட்டுட்டு, சரி நீங்க வந்து அவர் என்ன சொல்றாரு, இன்னொரு விமர்சனம் வைக்கிறாருன்னா, நீ வந்து பயந்து போய் உங்க என்ன டிஎம்கே சார்ந்த படத்துல நடிக்கிறாராம். இப்ப சர்க்காரு ரஜினிகாந்த் வந்து மிரட்டினாங்களாம், டிஎம்கே நீ வரக்கூடாது, நீ அரசியலுக்கு வரக்கூடாது. இவன் தான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருப்பான் அந்த டைம்ல. ஏன்னா டிஎம்ல அந்த டைம்ல ராதவ், அதனால ஒரு ஸ்கெட்ச் போட்டு ரஜினிகாந்த் மிரட்டி சமைக்க வச்சுருக்கேன். கையில பார்த்தாலும் பேசல ப்ரோ, அதுக்காக சொல்றேன் நான். சீமான் வந்து கடுமையா ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர முடியும் விமர்சிச்சார். அவங்க எல்லாருமே விமர்சிக்கிறாங்க. நடிகர்கள் அரசியல் வரணும் சொல்லி சீமான் நான் தமிழ் விமர்சிக்குது, விமர்சனம் பண்ண அவர் அரசியல்கிட்ட போனோன்னே இன்னைக்கு எவ்வளவு விமர்சனம். இப்ப நம்மளே சரிதாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் ரஜினிகாந்த் சார் வந்து இங்கே அரசியல் பண்ணும்போது அவரும் தவறுதலான அரசியல் பண்ணும்போது கேள்வியாக தான் செய்வோம். ஆமா, அப்ப நம்ம 1000 ரஜினிகாந்த் பிடிச்சிருந்தாலும் அரசியல் ரீதியே விமர்சனம் வைக்கும்போது அவர் தவறு பண்ணா கேள்வி கேட்க தான் செய்வோம். அதான் பொதுவான பொது. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப எனக்கு ரஜினிகாந்த் ஒரு விமர்சனம் இருக்கு. ஏன்னா 41 பேர் கரூர் வச்சுட்டு உயிரிழந்த உடனே ரஜினிகாந்த் ட்வீட் பண்ணாரு. ஏன் ரஜினிகாந்த் ட்வீட் பண்ண கேட்கறேன். எனக்கு அது பிடிக்கல. அப்படி ரஜினிகாந்த் அதுக்கு ட்வீட் பண்ண ரஜினிகாந்த் அஜித்குமார் கொலைவாளருக்கு ரஜினிகாந்த் ட்வீட் போட்டிருக்கணும், போடல. அவரு அப்போ இது வந்து அரசியல் அழுத்தம் தான். ஆனா அது போடக்கூடாது. அதுதான் எனக்கு ரஜினிகாந்த் விமர்சனம். ஆனா தனிப்பட்ட விமர்சனமே கிடையாது. ஆனா இந்த ஆளு தனிப்பட்ட முறை விமர்சனம் பண்றானுங்க. அதைத்தான் சொல்றேன், இவங்க தற்கூறிங்க எப்படி அவர் சொல்லி புரிய வைக்க முடியும்? அவர் அரசியல்வாதி இல்ல, இப்ப சினிமா ஒரு கலைஞர், அவள் தான். அவர் இன்ன வரைக்கும் உச்ச நட்சத்திரம் உலக சூப்பர் ஸ்டார். அதாவது அவர் ஒதுங்கிட்டாருயா, ஒதுங்கலாம் உங்களுக்கு நல்லது. இன்கேஸ் அவரும் வரன்னு சொல்லிட்டு அப்படின்னா 2 பேர் நடுவில் போட்டியா இருந்திருக்கும். ரஜினிகாந்த் ஒன்று விஜய் ஏன்னா ஏற்கனவே சினிமாவில் தற்கூரித்தனமா பொய்யான வாழ்க்கை சொல்லி பெரிய ஆள் ஆகிட்டாங்க. அது வேற விஷயம். இப்போ இருந்துதான் இன்னமும் ஓட்டு கலைஞ்சுதான் போயிருக்கும். தேவையில்ல வயசான ஓட்டும் மிடில் ஸ்டேஜ்ல இருக்க ஓட்டு கூட கிடைக்காம இருக்கும். இன்னைக்கு ரஜினிகாந்த் சாரோட ஃபேன்ஸ் சார் ஓட்டு போட அளவு நிலைமைக்கு பேச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு ஆதரவு டிஎம்கே கைக்கு விழுந்து நினைக்கிறேன். என்ன காரணம்னா, நல்லா யோசிச்சு பாருங்களா, இவர் ரஜினிகாந்த் பத்தி பேசினா ஓட்டு விழுந்துரும், அப்ப நெகட்டிவா பேசினா ஓட்டு விழக்கூடாதுன்றே டாஸ் பண்ணி பேசுற மாதிரி நாலு பேசுறேன். இப்ப ஒரு கட்சி ஒரு நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா எல்லாரையும் ஆதரிச்சாதான் ஒரு வாக்கு செலுத்த முடியும். எல்லாரும் கட்டாயமா. அதே மாதிரி திமுக மேல ஒரு அதிருப்தி இருக்குது. மக்கள் அந்த கட்சி மேல ஒரு அதிருப்தியோட மக்கள் இருக்காங்க. அப்போ தாவேக்காக ஓட்டு போடணும், அந்த ரசிகர் கூட்டங்கள் நம்ம பக்கம் வாசல் எடுக்கணும். அப்ப நீங்க ஒரு அன்பா ஒரு வார்த்தைகள் போடணும். எல்லாம் என்ன நினைச்சிட்டோம், விஜய் சம்பந்தப்பட்டவனுங்க விஜய் தான் தமிழ்நாடு நினைச்சிட்டோம். அதான் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல எங்க நல்ல வச்சு 6 கோடி மக்கள், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 2 கோடி மக்கள் 5 கோடி மக்கள் வச்சுக்கலாம். அத்தனை பேர் விஜய் ஃபேனா? எத்தனை பேர் ஒன்று வெறுப்பான்? ஒரு பாதி பேர் வந்து இன்னொருத்தவங்க ஃபேனா இருப்பாங்கல்ல. எல்லாரும் ஆனாமா விஜய் ஃபேன் மட்டும் ஓட்டு போட்டா போதுன்றானோ. அப்புறம் எப்பறம் ஜெயிப்பீங்க? இன்னைக்கு இந்த எலெக்ஷன் ஆனா உங்களுக்கு கூட ஒரு ரிசல்ட் அப்பயும் முட்டு விடுப்பானோ. எப்படி தான் அப்பயும் முட்டு விடுப்பானோ? வேணாம் பேசிக்கிட்டு நம்மளுக்கு வேணாம். அவர் எவ்வளவு பாதிச்சு அந்த வாக்கு அவரு ரசிகர்களுக்கு ஒரு ஓட்டு உழுந்து எல்லாரையும் பகிச்சுக்கிறாங்க. பாருங்க, ரஜினி ஓட்டு வேணா, அஜித் ஓட்டு வேணா, சிவகார்த்திகேயன் ஓட்டு வேணா, இளைஞர் யாருமே வேணாமா. இப்ப நடிகர் கட்சியில வரானுங்க, அங்க இருக்க மக்களை சம்பாதிச்சுன்னா அங்க இருந்து ஓட்டு உங்களுக்கு ஒரு பூஸ்டப் ஆகும். அந்த ஒரு தொகுதி ஜெயிக்கிறதுக்கு பூஸ்டப் ஆகும் ரசிகர்கள் வாக்கு தான். ஆனா அதை விட்டுட்டானுங்க.
ரஜினிகாந்தை போயிட்டு கிண்டல் பண்றானுங்க, கேலி பண்றாங்க. அதே நீ கமல்ஹாசன் பேச வேண்டியதானே? ஒரு ரஜினி தான் பீக்கு. அதாவது சினிமாவில் யாரு உனக்கு நடுக்கணும் போட்டின்னு சொல்லும் போது ரஜினி எழுதினா அஜித்தை விட்டுட்டாரு, ரஜினி எடுத்து போட்டிக்கு வந்தாரு. ஏன்னா அவர் 1000 தானே நம்மளுக்கு முன்னாடி வந்தவரே சொல்லிட்டு சீனியாரிட்டி பேச கூட பார்க்கல, தன்னை எடுத்து நம்மளோட பெரிய ஆளை எடுக்கும் போது கூட வாயை மூட்டு கம்மி வந்துட்டாரு. ஆனா இதே டைம்ல பாத்தீங்கன்னா இப்ப இதே தான் அரசியல் ஃபாலோ பண்றாரு. ரஜினிகாந்தை பத்தி பேசாதான் பீக் ஆகும். வாழு உன் தலைவன் ஆதவ், உன் தலைவன் இருக்கான் பாரு, அவரே வந்து ரஜினிகாந்தை பார்த்து நடிச்சு காப்பி வச்சா இன்னைக்கு வந்து ரஜினிகாந்தோட காப்பி கீழே அடிச்ச காப்பி ஒரு சீல் கூட ஃபுல்லா தெரியாது. சாதாரண விஷயம் எதுவுமே தெரியாது. டான்ஸ் ஆடுவாங்க அந்த மனுஷன் ஒண்ணு தெரியும், இன்ன வரைக்கும் லியோ படம் முத கொண்டு ரஜினிகாந்தை பார்த்து காப்பி அடிச்சு வந்ததுதான் விஜய். அப்படி விடாலும் விமர்சிக்கலாமா? அதாவது இது விஜய்க்கு தெரியாமல இருக்கும். அதாவது தன்னை பத்தி மீடியாவில பேச வேணாம்னு சொல்லி ட்விட் பண்ண தெரிஞ்ச ஒரு நடிகனுக்கு நீங்க ஏன் ரஜினிகாந்தை பத்தி பேசுனீங்கன்னு ஒரு ட்விட் போட தெரியாமல இருக்கும். அப்ப நம்ம இந்த ஒருவேளை வந்து அடுத்த கட்டம் எங்க ட்ரிப்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காரு நம்ம தெரியல. எனக்கு அதான் டவுட்டா இருக்கு. எங்கேயாவது போட்டோம். நான் ஒன்னும் சொல்லிக்கிறேன், நீ சினிமாவில யார வேணா கையை வைங்க, ரஜினிகாந்த் மேல கையை வச்சிங்க தொட்டுட்டீங்கன்னா தொட்டவனை அவன் ரசிகரை விட்டதே கிடையாது. பார்த்துருந்துங்க, உங்க நன்மைக்கு தான். உங்கள் அழிவில் ஆரம்பத்தை நீங்களே தேடிக்கிறீங்க, அவ்வளவுதான் விஷயம். எங்களுக்கும் ஆக்சுவலா வந்து அரசியல் ரீதியாக நாங்க வந்து அரசியல் மேல கொண்டு கலக்க மாட்டோம், கலக்கக்கூடிய சுச்சுவேஷன் கொண்டு வந்துட்டீங்க. ஆமா, ரஜினிகாந்த் ரசிகர்கள் ஆதரவு இதை பத்தி பேசுறதை பத்தி உங்களுக்கு என்ன கருத்து சொல்லி கமெண்ட். அதே மாதிரி முக்கியமான ஒரே பாயிண்ட் சொல்லிக்கிறோம். லாஸ்டா வந்து ஒரு டெபியூட் ஷோ வந்து கேட்டாரு. நாங்க ஒரு சின்ன சேனல் தான், முடிஞ்ச எங்க சேனலுக்கு ஒரு யாரு விஜய் சாரே வரட்டும், இல்ல ஆதவே வரட்டுமே, அவங்க தான் ரொம்ப தில்ல நாளாச்சே ஒரு பேட்டி கொடுப்பாங்கல்ல, எங்க சேனலுக்கு ஒரு டெபியூட். நான் சவால் விடுறேன்டா, ஆதவுக்கு நான் சவால் விடுறேன். ஆதவண்ணா நீங்க சிஎம் சார்ந்ததுலாம் டிபேட் வேணாண்ணா, எங்க கூட ஒரு சின்ன சேனல்னா ஒரு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இல்ல எங்க சேனல்ல, வந்து ஒரு டிபேட் கொடுத்துருப்பானே பாக்குறோம். நாங்க ரெடியா இருக்கோம். நாங்க பேசுற அரசியல் உனக்கு பேச தில்லு தெம்பு இருந்தா பேசிருக்கோம், தாராளமா வாங்க. நாங்க எங்க சின்ன சேனல்ல பார்த்தே பேப்பர் ஆளு பயந்தா குளிக்கு கும்பலுங்க, நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி உங்க தலைவனை கூட சிஎம் சாரை கம்பேர் பண்ணாதீங்க. நான் ஒரு சிஎம் தான் இருக்காரு, கொஸ்டின் நோட் இறங்கும் போது இந்த இடைப்பட்ட காலத்துல விமர்சனம் பண்ணிக்கங்க. இப்போ 1000 இருந்தாலும் தமிழோட சிஎம் அவரை வந்து விமர்சிச்சீங்கன்னா உங்களுக்கு தான் தவறு. ஒன் பர்சனல் டைலாக் சொல்லுங்க. ஆதவண்ணே, ஐ அம் வெயிட்டிங்.